ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய சந்தை. இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா எருமை வரத்து எப்பயுமே அதிகமாக இருக்கும். இந்த சந்தையில் கோகுல்னு பஃபலோ டீலர் அவரை நம்ம பார்க்க வந்திருக்கோம். அவர் இந்த சந்தையில் வந்துட்டு எருமை வாங்கி கொடுக்குறாரு. அவர்கிட்ட எப்படி எருமை வாங்கி கொடுத்துருக்காரு, என்ன குவாலிட்டி, அந்த இதெல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் தான் பார்த்தீங்கன்னா கோகுல். இவர் வந்து பஃபலோ டீலராக இருக்காரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் எருமை வாங்கி கொடுக்கறது விற்கிறது இதெல்லாம் பண்ணிருக்காரு. இந்த வாரம் எப்படி வாங்கி கொடுத்துருக்காரு என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, சொல்லுங்க. இந்த வாரம் எப்படி ப்ரோ சந்தை நிலவரம் இருக்கு, எப்படி எருமை வந்துச்சு, எப்படி கஸ்டமர் கேட்டாங்க, எத்தனை எருமை ப்ரோ வாங்கி கொடுத்தீங்க? இந்த வாரம் ஒரு 8 எருமை வாங்கி கொடுத்துருக்கோம். 8 எருமை வாங்கி கொடுத்தீங்க. 8 எருமை வாங்கி கொடுத்துறீங்க. குவாலிட்டி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வாங்கி கொடுத்துறீங்களா ப்ரோ? கஸ்டமர் எந்த ஊர் கஸ்டமர் ப்ரோ? திருப்பூர் ப்ரோ. திருப்பூர். அவங்களுக்கு எத்தனை வாங்கி கொடுத்தீங்க ப்ரோ? ஒரு 3 எருமை ப்ரோ. 3 எருமை. ஓகே ஓகே. சரி, எருமையை பத்தி சொல்லுங்க ப்ரோ. பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்கு? இது நான் பல்லு மேக்ஸிமம் எருமை பார்க்க மாட்டாங்க. எருமை பார்க்க மாட்டாங்க. பாப்பாங்க. இது 4 பல்லு. ரெண்டாவது ஈத்து ப்ரோ. ரெண்டாவது ஈத்து. ஓகே ஓகே. பால் எத்தனை லிட்டர் ப்ரோ? பால் என்ன ஒரு 8 லிட்டர் வரும் ப்ரோ. 8 லிட்டர். ஓகே ஓகே. எருமை பாத்தீங்கன்னா நடையில விட்டுருக்காரு. நல்லா இருக்கு. இது நம்ம நாட்டு எருமையா முறா வாங்க ப்ரோ? இது முறா ப்ரோ. முறா. ஓகே ஓகே. எருமை பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா இருக்கு. அப்படியே அதையும் கூட கச்சு பண்ணிக்கணும். எருமை பார்த்தீங்கன்னா நடையில விட்டுருக்காரு. நல்லா இருக்கு. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எருமைலாம் நல்லா குவாலிட்டியா இருக்கு. கை கறவைக்கும் இருக்கும், மிஷின்லயும் பண்ணிக்கலாம். கண்டு போட இன்னும் ஒரு 8 நாள் ஆகும் ப்ரோ. இப்போ இது சனையா இருக்கு. ஆமா ப்ரோ. 8 நாள்ல கண்ணு போட்டுரும். ஆமா ப்ரோ. ப்ரோ இது ஒரு எருமை வாங்கி கொடுத்துறீங்க. இதுவும் திருப்பூர் கஸ்டமருங்களா? மொத்தம் 3 எருமை. மொத்தம் 3 எருமை. ஓகே ஓகே. இது எத்தனாவது ஈத்து ப்ரோ? இது 3ஆவது ஈத்து ப்ரோ. 3ஆவது ஈத்து. ஓகே ஓகே. இன்னும் ஒரு வாரம் ஆகும் ப்ரோ கண்ணு போறது. ஒரு வாரம் கண்ணு போட. பாத்தீங்கன்னா சென்னையில தான் வாங்கி கொடுத்துறீங்க. போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கும் கொஞ்சம் விலையில டிஃபர் ஆகுதுங்களா? ஆமா ப்ரோ. இந்த வாரம் போன வாரத்தோட ஒரு 5000 கம்மி தான் ப்ரோ. 5000 கம்மியா தான் வந்திருக்கு. ஓகே ஓகே. இது பால் எத்தனை லிட்டர் ப்ரோ? 2000 10 லிட்டர் வரும் ப்ரோ. 2000 10 லிட்டர். ஓகே ஓகே. அப்படியே நடையில விடுங்க. இது நாட்டு எருமை கிராஸ் தான் ப்ரோ. நாட்டு எருமை கிராஸ். ஓகே ஓகே. மடியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கு. அப்படியே நடையில விடுங்க ப்ரோ. அப்படியே போதும். ஓகே. இது கை கறவைக்கு மிஷினுக்கு ரெண்டுக்குமே செட் ஆகும். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இதையும் பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காங்க ப்ரோ. இது திருப்பூர் கஸ்டமருங்களா? ஓகே ஓகே. நீங்க திருப்பூர் கஸ்டமருக்கு 3 வாங்கிருக்கீங்க. இது மட்டும் கொஞ்சம் பிக் சைஸ்ல இருக்கு. ஓகே ஓகே. இது எத்தனை லிட்டர் பால் ப்ரோ? 2000 சேர்த்து 12 லிட்டர் வரும் ப்ரோ. 2000 சேர்த்து 12 லிட்டர். ஓகே ஓகே. இது முறாங்களா? ஆமா ப்ரோ. முறா ஒரிஜினல் ப்ரோ. இது முறா ஒரிஜினல். ஓகே ஓகே. பொட்டக்கண்ணு போட்டுருக்கு ப்ரோ. பொட்டக்கண்ணு போட்டுருக்கு. கண்ணு போட்ட கண்ணு போட்டு அந்த கண்ணுங்களா? ஓகே ஓகே. கண்ணு படுத்துட்டு இருக்கு கீழே. கண்ணோட சேர்த்து வாங்கி கொடுத்துருக்காங்க. கண்ணு போட்டு எத்தனை நாள் ப்ரோ ஆகுது? ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும் ப்ரோ. ஒரு 4 நாளுக்குள்ள இருக்கும். ஓகே ஓகே. இது எப்படி ப்ரோ பால்? இது பால்ல 12 லிட்டர் சொன்னாங்க. 12 லிட்டர். ஓகே ஓகே. கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். ஆமா ப்ரோ. கேரண்டி கட்டி கொடுக்கலாம். கை கறவை மிஷின் கறவை ரெண்டுக்குமே செட் ஆகும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டு யூஸுக்காக வாங்கியிருக்காங்களா இல்ல ஃபார்ம் யூஸுக்காக வாங்கியிருக்காங்க? வீட்டு யூஸுக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகே. இது ஃபார்ம் யூஸுக்கும் செட் ஆகுங்களா? ஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டு யூஸ் செட் பண்ணிக்கலாம். வீட்டு யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்ம் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. எருமை பாத்தீங்கன்னா தெரியுது, நல்லா இருக்கு. நல்லா பெரிய சைஸா இருக்கு. நீ வாங்கினதுல இந்த எருமைக்கு பாத்தீங்கன்னா மடி கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு. நல்லா இருக்கு. இதுலயே தான் தப்பான ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சந்தையோட உள்சைடு. பாத்தீங்கன்னா எருமை பாத்தீங்கன்னா எப்படி நிறைய வந்திருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் பெரிய சந்தை. ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை வெள்ளிக்கிழமை நடக்குது.
ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை. இது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நடக்குது. இறம வரத்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சந்தைக்கு அதிகமா இருக்கும். சார் எருமை பார்த்தீங்கன்னா கண்ணோட சேர்த்து இருக்கு, சிங்கிளாவும் இருக்கு. எருமை மடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி குவாலிட்டியான எருமை வேணுன்றவங்க ஈரோடு மாட்டு சந்தையில கோகுல்ன்ற பஃபலோ டீலர்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா அவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நல்ல எருமையா வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வாங்கி கொடுத்துருக்காரு. ப்ரோ, இது எந்த ஒரு கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? திருநெல்வேலி போகுது ப்ரோ. திருநெல்வேலி போகுது. ஓகே ஓகே. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முறாங்களா? ஆமாம், ரெண்டும் முறா. ஓகே. ரெண்டு இந்த முறா எருமை எப்பயுமே இந்த மாதிரி நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும் பாருங்க. அப்படியே உடம்பே ஒரே கல் மிட்டாய் மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே. நல்லா இருக்கு, நல்லா குவாலிட்டியா இருக்கு. மடியும் பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்கு. இது கைக்கரைக்கு எதாவது போட்டுக்கலாம் ப்ரோ. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா தலைச்சக்கடை ப்ரோ. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்ணு, இது ரெண்டாவது கண்ணு ப்ரோ. ஓகே. இது ரெண்டாவது பால் ஒரு 6 லிட்டர் வரும் ப்ரோ. தலைச்சக்கடைனா ஃபர்ஸ்ட் கண்ணு பால் கம்மியாக தான் வரும். அப்புறம் இது ரெண்டாவது சேர்த்து 8 லிட்டர் வரும் ப்ரோ. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. தலைச்சங்கடை ஏரியிலே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸா இருக்கு. இது எந்த ஒரு கஸ்டமர் ப்ரோ? திருநெல்வேலி ப்ரோ. திருநெல்வேலி. ஓகே ஓகே. அவங்க கஸ்டமர் அவங்க கேட்ட மாதிரியே எடுத்து கொடுத்துருக்கீங்க? கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஈத்து கேட்டாங்க, ரெண்டாவது ஈத்து கேட்டாங்க ப்ரோ. அதே மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். ரெண்டுமே வீட்டு யூஸ்க்காக எடுத்து. ஆமா, ரெண்டுமே வீட்டு யூஸ் தான். நல்லா இருக்கு ரெண்டுமே. அப்படியே விடுங்க. நல்லா இருக்கு ரெண்டும். பார்த்தீங்கன்னா நல்லா பிக் சைஸாக பிடிச்சி கொடுத்துருக்காரு. நல்ல குவாலிட்டியில் கஸ்டமர் கேட்ட மாதிரியே திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஒரு கான்டாக்ட் பண்ணி வந்தோம்னா இந்த மாதிரி எருமை என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படின்ட்டு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவர் பிடிச்சி கொடுக்குறாரு. ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா விலை வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அது மட்டும் பார்த்துட்டு பிடிச்சிக்கலாம்.